அதை பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஸ்டான்லி டாங்கோட நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்ல அனுபவம். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பழைய கொலீக்ஸ் எல்லாருமே பார்த்தேன். அப்புறம் புதுசாக அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா ஜாலியாகவும் இருந்தது. மொத்த ப்ராசஸுமே எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இத்தனை வருஷம் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மூலை முடுக்கு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்தியன் ஃபேன்ஸ் என் மனசை தொட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை என்னால் மறக்கவே முடியாது. அப்புறம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கலீக்ஸ்க்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தடவை இந்த ஐடியாவை படத்தோட டேரக்டர் தான் சொன்னாரு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே டேரக்டர்ஸோடைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணுறது வழக்கம். அப்புறம் அதோட ரிசல்ட்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் தான் ஜட்ஜ் பண்ணி சொல்லணும். டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் தவிர்க்க முடியாதா மாறிடுச்சு. இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக சொல்கிறோன்னா அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாதாயிடுச்சு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட மற்ற செக்டருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஃபிலிம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதை கிரியேட்டர்ஸ் அதை உதிசொல்லத்தனமாக யூஸ் பண்ணணும். அதை ஒரு ஆயுதமாக மாற்றி கடமை காலங்களில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்குன்னு தான் தோணுது. அதை என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நான் அதைத்தான் சொல்லுவேன். அன்னைக்கு செய்ய முடியாத இனி செய்ய முடியுது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி டாக்டர் ஸ்டீவன் ஸ்பில்பர்க் இதே கேள்வி என்கிட்ட கேட்டாரு. ஒரு பர்சனல் மீட்டிங் டைமில் அது அந்த நேரத்தில் ஒரு ஜுராசிக் பார்க், ஈடி அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த சமயம் அதோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பார்த்து நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன். அப்புறம் நான் அவரை பார்த்து கேட்டேன், இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிள்னாரு. நான் கம்ப்யூட்டர் முன்னாடி இருப்பேன், ஃபுட்டேஜை பார்ப்பேன், இதை கிளிக் பண்ணுவேன், அதை கிளிக் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்ற விஷயங்களெல்லாம் என்னோட இந்த கம்ப்யூட்டர் பார்த்துக்கோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்னை பார்த்து கேட்டார், எப்படி இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரென்ஸ் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு நான் சொன்னேன், அது கூட ரொம்ப சிம்பிள் தான் சொன்னேன். அதாவது ரோல், ஆக்ஷன், ஜம்ப், ஹாஸ்பிட்டல். ஆமாம், அதாவது ஒரு டைரக்டரோட நீண்ட காலத்துக்கு சேர்ந்து வேலை செய்யும் போது அந்த கொலாபரேஷன் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆக்டருக்கும் டைரக்டருக்கும் உள்ள பரஸ்பர நம்பிக்கை அது அதோட ரொம்ப முக்கியமானது. நாங்கள் சேர்ந்து நிறைய வருஷங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். காலப்போக்கில் அந்த நம்பிக்கை அதிகமாயிருக்கு. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பெய்ஜிங் ஸ்லாங்கில் அயன் படிஸ்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில் சொல்கிறோன்னா அந்த படம் மித், அப்புறம் அது குங்ஃபு யோகா, இது எல்லாமே இந்தியாவில் தான் ஷூட் பண்ணோம். கூட ஒர்க் பண்ணுற ஆக்டர்ஸ் எனக்கு விதவிதமான இந்தியன் குட்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்திய பாரம்பரிய உடைகள் நிறையவே கொண்டு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இந்தியாவோட ஃபேமஸ் லேண்ட்மார்க் எல்லாத்துலேயும் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாமே அவ்வளோ அழகான இடங்கள். ஓமை காட், சில சமயம் நான் மெய்மறந்து போயிருக்கேன். அப்படி ஒரு அழகு. அதாவது அந்த ஆர்கிடெக்சர்லாம் உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்கு. அந்த காலத்தில் ஜனனை எப்படி இந்த மாதிரி கட்டடங்கள் எப்படி கட்டாங்கன்னு யோசிக்கும் போது புல் அரிக்குது. எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நான் இந்தியாவில் இருக்கும்போது பாலிவுட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. அங்கே நான் போனேன். அங்கே நிறைய ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்ல டேலண்டடாக இருக்காங்க. ஆக்டிங் மட்டும் இல்லை, சிங்கிங், டான்ஸிங், அப்புறம் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. ஒட்டுமொத்த டீமும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. லோக்கல் கவர்மெண்ட் கூட ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கையுடன் போட்டிருக்கேன். மகிழ்ச்சி. எதிர்காலத்தில் மறுபடியும் எப்பயாவது நல்ல டேலண்டடான இந்தியன் டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லாருக்கும் என்னோட நன்றி. மறுபிறவின்னு ஒன்று உண்மையாகவே இருந்துச்சுன்னா அப்போ நான் ஃப்யூச்சருக்கு போயிட்டு அதாவது சூப்பர்மேன் ஆகணும். அன்பையும் அமைதியையும் உலகம் முழுக்க என்னால் பரப்ப முடியும். உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லாம் தேவைப்படுது. என்னால் டக்குன்னு பறந்து போய் சுலபமாக ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எல்லாரும் ஆசைப்படுற முக்கியமான விஷயம் என்னன்னா உலக அமைதி தான். என்ன கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில் சூப்பர்மேன். வா, அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கதை, a long story. அதை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னோட ஆட்டோபயோகிராஃபியை சைனாவில் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அது
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வெவ்வேறு மொழிகள்ல மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்தியால அது எந்த லாங்குவேஜ்லயுமே பப்ளிஷ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவில் இருக்க யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க என் டீமை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா அது வெவ்வேறு இந்தியன் லாங்குவேஜஸ்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் என் வாழ்க்கை கதையை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ம் ஜென்ஜியாங் பியூட்டிஃபுல் ஜென்ஜியாங் ஜென்ஜியாங்கோட பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே மிரண்டு போயிட்டேன். 1000 குதிரைகள் ஓடுற காட்சியை அதை பார்த்து நான் மெய் மறந்து போயிட்டேன். அற்புதமா இருந்துச்சு. பல வருஷம் சினிமா துறையில இருந்த எனக்கே அது ஒரு விசித்திரமான காட்சியா இருந்துச்சு. 1000 குதிரைகளை வச்சு நாங்க ஷூட் பண்ணோம். பாத்தீங்கன்னா அதன் மூலமா நாங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நான் உங்க எல்லாரையும் ஃபிலிம்காகவும் டிராவல் பண்றதுக்காகவும் கண்டிப்பா ஜென்ஜியாங்க்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க கண்டிப்பா வரணும், என்ஜாய் பண்ணுங்க. அப்படி நீங்க வரும்போது எனக்கு முக்கியமா தெரியப்படுத்துங்க. ஃபிலிம் பியூரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. பிரமிக்க வைக்கும் சைனா அழகை பார்த்து வியந்து போயிடுவீங்க. என்னோட லெஜெண்டரி மூவி கூடிய சீக்கிரமே இந்தியாவில் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்னோட ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு போய் கண்டிப்பா என்னோட படத்தை பாருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. உங்களோட பாராட்டு, விமர்சனம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க. நான் உங்க எல்லா கமெண்ட்ஸையும் ஏற்றுக்கிறேன். உங்களுடைய இந்த பாராட்டும் விமர்சனமும் தான் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால இத்தனை வருஷமா நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு எவ்ரிஒன்.